இரண்டாவதாக நாம் யாவரையும் கர்த்தர் அவருடைய சமூகத்தில் ஒன்று சேர்த்தார். கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மளோடு இடைப்படணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் விளக்கி கொடுக்கணும். ஸோ நம்ம அவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோமப்பா. யெகோஷுவா மேசிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பைபிள் ஸ்டடி நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. இதில் நாங்கள் தியானிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தையையும் கர்த்தாவே நல்லா புரியும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்துங்க. கர்த்தாவே, வேதம் சொல்லுகிற பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்கிற வார்த்தைக்கு அடியனை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. நீங்கள் பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து நீர் உம்மை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு தேவையான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோமப்பா. அதை நாங்கள் நல்லா புரிந்து கர்த்தாவே, எனக்கும் கர்த்தாவே மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விளக்கி கொடுக்க நீர் எனக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. அடியனுடைய நாவை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய சிந்தனையிலிருந்து எது வரக்கூடாதப்பா. நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை தாங்க. கர்த்தாவே, இந்த குரூப்பில் இணைந்து கொண்டு இருக்கிற, ஜூமில் இணைந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, துதிக்கிறோமப்பா. சீக்கிரத்தில் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்யும். கர்த்தாவே, இவங்க கற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, ஆனால் இன்னும் அநேக ஜனங்களுக்கு இவங்க கற்றுக் கொடுக்க நீர் இவங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்கப்பா. தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். துதி கன மகிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யெகோஷுவா மேசிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நம்ம ஒரு பாடல் பாடி அது பிறகு நம்ம ஸ்டடிக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்குள்ளே வர தாமதமாக இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் வந்துடுவாங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர் என்கிற பாடலை பாடுவோம். அப்படி பாடும்போது நம்மளுக்கு தெரியும் ஏசப்பா பேர் எபிரேய மொழியில் என்ன பேர்? யெகோஷுவா அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதனால் இயேசு எங்கே வருதோ அங்கே யெகோஷுவாங்கிற பேர் சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? பாடலாம். ஓகே. யெகோஷுவா நல்லவர், யெகோஷுவா வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். யெகோஷுவா நல்லவர், யெகோஷுவா வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. யெகோஷுவா நல்லவர், யெகோஷுவா வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. யெகோஷுவா நல்லவர், யெகோஷுவா வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர்
என்றென்று மாறாதவர், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதே. யெகோவா நல்லவர், யெகோவா வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். யெகோவா நல்லவர், யெகோவா வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அல்லேலூயா. நம்ம யெகோவா அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் குருடரின் பார்வை திறப்பவர், செவிடரின் செவியை திறப்பவர், அவர் வல்லமையுள்ள தேவன். அப்படி மகத்தான தேவனை தான் நம்ம ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். ஸோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இதை கற்றுக்கொள்வது மட்டுமில்லை, இந்த நாள்லேயும் இந்த முதல் கிளாஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸு. இந்த கிளாஸில் நம்ம ஃபவுண்டேஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த ஃபவுண்டேஷன், அதாவது நம்ம வேதத்தில் உள்ள பண்டிகைகள், வேதத்தில் மொத்தம் 7 பண்டிகைகள் இருக்குது. அது மட்டும் தோரால 7 பண்டிகைகள், தோரால் அல்லாமல் இன்னும் 2 பண்டிகைகள் இருக்குது. பூரிம் பண்டிகை, அதுக்கப்புறம் டெடிகேஷன் அப்படிங்கிற ஹானுக்கா பண்டிகை அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்படி கிட்டத்தட்ட நிறைய பண்டிகைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கொண்டாட வேண்டுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. இந்த கேள்வி எஸ் ஆர் நோவில் நம்ம பதில் சொல்லிடலாம். ஆனால் எஸ்ன்னு சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும், நோன்னு சொன்னாலும் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்காக நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து போகும்போது தான் இதை நம்ம சரியாக என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். வேதத்தில் உள்ள அந்த பண்டிகைகள் நாம் கொண்டாடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த கேள்விக்கான விடையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம கொண்டாடலாமா? இதை நம்ம கொண்டாடி நம்ம எப்படிலாம் கொண்டாடணும்? இன்றைக்கி நிறைய பேர் அதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. நிறைய ஹீப்ரூ டீச்சர்ஸ், நிறைய கல்ச்சர் சொல்லிக் கொடுக்குறவங்க, நிறைய ஜனங்கள் யாரெல்லாம் எபிரேய மொழியை படிக்கிறவங்களோ, எபிரேய பாடல்கள், எபிரேய காரியத்தில் தாக்கம் இருக்குதோ, அவங்க எல்லாருமே இப்போ கொண்டாடுறாங்க, எல்லாருமே பண்டிகை கொண்டாடுறாங்க. ஸோ நம்மளும் இதை கொண்டாடணுமா இல்லது கொண்டாடக்கூடாதா? இந்த கேள்விக்கான நம்ம பதில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ஃபவுண்டேஷன்லேருந்தே நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு காரியமும். அதனால் நீங்கள் உங்கள் பைபிளை திறந்து வச்சுக்கிடுங்க, உங்கள் நோட்டும் பேனாவும் இருக்கிற ஐடியா வச்சுக்கிடுங்க. நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த பாடங்களை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். பாருங்கள், வேதம் சொல்லுது, வேதத்தில் 7 நிறைய பண்டிகைகள் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த 4 நாள் பத்தாவது ஒரு காரியம். ஆனால் நம்ம முயற்சி பண்ணலாம். அதுக்கு சப்போஸ் அது முடியலை அப்படின்னா நம்ம அடுத்த வாரமும் நம்ம இந்த ஸ்டடியை என்ன செய்வோம், நம்ம தொடங்குவோம். ஸோ இதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா, உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற பாடத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கேள்வி வந்தாலும் நீங்கள் எழுதி வைங்க, உடனே எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கு விடை நம்ம படிக்கிற பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு விடை கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி கிடைக்கலையா, எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் வாய்ஸை நீங்கள் அனுப்புங்க. வாய்ஸில் நீங்கள் கால் பண்ண வேண்டாம், நீங்கள் வாய்ஸ் அனுப்புங்க. சில நேரம் நான் மீட்டிங்கில் இருப்பேன், அப்போ நான் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, ஏன் நான் கால் பண்ண மாட்டேங்கிறேன், ஏன் நான் பேச மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இது காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சில நேரம் நடத்துவேன். அதுக்கு பிறகு திரும்ப சாயங்காலம் கிளாஸ் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு டைரெக்டாக நான் பேச முடியாத சொன்னால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வாய்ஸை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நான் நேரம் கிடைக்கும் போது கேட்டு, இதை ஒரு நாள் 2 நாள்லேயும் நான் கேட்டு அது உங்களுக்கு பதிலை நான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.
இப்போ நம்ம அடித்தளத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். யெகோஷுவா இவர் எந்த கோத்திரம்? இதுதான் முதல் கேள்வி. யெகோஷுவா எந்த கோத்திரம்? அவர் யார்? யெகோஷுவா யார்? இவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? இந்த கோத்திரத்தை பற்றி நம்ம என்ன செய்யணும்? பைபிளில் பார்க்கணும். எப்பவுமே நீங்கள் பைபிளில் தேடும்போது பைபிள் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நீங்களும் சொல்லணும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வைக்கவே கூடாது. அப்படி வச்சோன்னா அதில் தப்பாயிரும். அதனால் இப்போ நம்ம ஒவ்வொரு காரியமாக நம்ம என்ன செய்வோம் நம்ம பார்க்கலாம். நம்ம முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இங்கே பைபிள் சொல்லுது யெகோஷுவா அவர் யாருடைய குமாரன் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அவர் தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்ன குமாரன்? அவர் தாவீதின். அப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யெகோஷுவா அவர் தாவீதின் குமாரன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தாவீதின் குமாரன் அப்படின்னா உடனே உங்களுக்கு ஒரு கோத்திரம் ஞாபகம் வரும். யூதா கோத்திரம் அப்படி தான் ஞாபகம் வரும். ஆமாம், அவர் யூதா கோத்திரம். பைபிள் அப்படி தான் சொல்லியிருக்குது. அவர் தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் நம்ம வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா நிறைய வசனத்தை நான் கொடுப்பேன். நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் அதில் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் அதில் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம் 2 குருடர்கள் என்ன செய்கிறாங்க? அங்கே அவர் கடந்து போகிறார், யெகோஷுவா கடந்து போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே உரத்த சத்தமாக கூப்பிட்றாங்க, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி உர சத்தமாக கூப்பிட்றாங்க. ஏன்னா அவரை பற்றி அவங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அவர் எப்படி குருடருடைய கண்களை திறக்கிறாரு, சப்பானிகளை நடக்க செய்கிறார், எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார், இவ்வளவு காரியம் நடக்குது கேள்விப்பட்ட உடனே அவர் போகிற அந்த வழியாக போகிறாருன்னு உடனே இவங்களால் இருக்க முடியலை. இவங்க உரத்த சத்தமாக கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் அப்படின்ட்டு. உடனே யெகோஷுவா அவங்கள நான் தாவீதின் குமாரன் கிடையாதுன்னு சொல்லலை, அவர் தாவீதின் குமாரன் தான். உடனே அவங்க பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அவங்க கண்களை கர்த்தர் திறந்தார். என்ன செய்தார்? திறந்தார். அவர் தாவீதின் குமாரனாக இருக்கிறார். பாருங்க, இன்னும் நிறைய வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். இன்னும் மத்தேயு 22ஆம் அதிகாரம் அதில் 42ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 22 அதில் 42. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். யெகோஷுவா பரிசேயர்கிட்ட கேட்குறாங்க. பரிசேயர் அதில் நீங்கள் 41ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி அப்படின்னு இருக்கும். ஸோ பரிசேயர்கிட்ட கேட்குறார் கர்த்தர், கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் அவரை குறித்து என்ன நினைக்கிறீங்க? எந்த கோத்திரம்னு கேட்குறாங்க. நீ என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் அப்படின்னு கேட்டார். உடனே அவங்க சொன்னாருங்க, அவர் தாவீதின் குமாரன் என்றார். சிந்திச்சு பாருங்க, ஒரு குருடன் தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கண்டு கொண்டான். பரிசேயர்களுக்கு தெரியும் கிறிஸ்து வரும்போது அவர் தாவீதின் குமாரனாக தான் என்ன செய்வார்? வருவார் அப்படின்னு தெரியும். வேதத்தில் மத்தேயும் எழுதினார், அவர் யாருடைய குமாரன்? அவர் தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கார்? சொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ தாவீதின் குமாரன் சொன்னாலே அவர் எந்த கோத்திரத்தில் வந்துடுவார்? அவர் யூதா கோத்திரத்தில் என்ன செய்வார்? வருவார். யூதா கோத்திரத்தில் தான் வரும். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு அந்த கோத்திரத்தில் தான் என்ன செய்கிறார்? வர்றார். அந்த கோத்திரத்தில் தான் வர்றார். ஸோ யோசேப்பு அந்த கோத்திரத்தில் வர்றார். ஸோ இந்த மதியம் அவர் ஒரு யூதா கோத்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யுது? தெளிவாகுது. இன்னும் நம்ம பார்க்கலாம், தாவீதின் குமாரன், அவர் தாவீதின் வித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர்
1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை தேவன் தம்முடைய இதில் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், இங்கிலீஷில் வாசிக்கிறேன். இங்கிலீஷில் 3ஆம் வசனம், தமிழில் எத்தனை வசனம் எனக்கு தெரியல. Concerning his son Jesus Christ our Lord, which was made of the seed of David according to the flesh. மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்து யெகோஷுவா அவர் யாரா? அவர் தாவீதினுடைய சந்ததி, தாவீதினுடைய வித்து. இதை நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய வித்துன்னு கொடுத்துருக்கோம், சீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இவர் தாவீதினுடைய சந்ததியில் தான் என்ன செய்கிறார், வர்றார். வேதம் தெளிவாக நம்மளுக்கு கோட் பண்ணிக்கிட்டே வருது பாருங்கள். நம்ம பண்டிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம ஃபவுண்டேஷனை பார்த்துட்ருக்குறோம். யெகோஷுவா எந்த கோத்திரம் அப்படிங்கிறது பார்த்துட்ருக்குறோம். நிறைய பேர் பலவிதமான காரியங்கள் சொல்லுவாங்க. எல்லா பாயிண்ட்டையும் நம்ம எடுத்து வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வசனங்கள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவர் தாவீதின் சந்ததியாக என்ன செய்கிறார், இருக்கிறார். இன்னும் நம்ம வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7:42. தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லெகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இங்கே வேறு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கிறிஸ்து யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, அவர் தாவீதின் சந்ததியாக இருப்பார். அதை நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இது த சீட் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஹி இஸ் த சீட் ஆஃப் டேவிட். அவர் தாவீதினுடைய ஒரு சந்ததி அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. தாவீது இருந்த பெத்லெகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். அவங்க தெளிவாக சொன்னாங்க, தாவீதின் சந்ததி அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் தாவீதின் சந்ததி. எல்லாருமே யெகோஷுவா வேதத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அவர் தாவீதின் குமாரன், தாவீதின் சந்ததி அப்படின்னு தான் கொடுக்குறது. பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போதும் அவர் சொல்கிறாரு, அவர் தாவீதின் சந்ததியாக என்ன செய்கிறார், காணப்படுறார். இன்னும் 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் வாசிடுறேன். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படி மரித்தோல் இருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். தீமோத்திக்கு எழுதுகிறாரு, தாவீதின் சந்ததியில் பிறந்த யெகோஷுவா இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாராம், தாவீதின் சந்ததியில் பிறந்தார்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அவர் யூதா கோத்திரம் அப்படிங்கிறது என்ன செய்யுது, தெளிவாகுது. அவர் யூதா கோத்திரம் தான். எல்லா காரியத்திலையும் தெளிவாக பேசிகிட்டே வர்ற வசனங்கள் தெளிவாக நம்மளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அவர் தாவீதின் சந்ததி, அவர் தாவீதின் சந்ததியில் தான் அவர் பிறந்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் தாவீதின் குமாரனை என்ன செய்தால் காணப்படுறார். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றார். பரலோகத்தில் ஒரு மூப்பன் சொல்கிறாரு, யூதா கோத்திரத்து சிங்கம் அவர் இந்த புஸ்தகத்தை 7 முத்திரைகளை உடைக்கவும் இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கும் ஜெயம் கொண்டு இருக்கிறார். அவர் யாரா? அவர் யூதா கோத்திர சிங்கம், தாவீதின் வேருமாய் இருக்கிறார். பரலோகமே சாட்சி சொல்லுது. இவர் எந்த கோத்திரமா? இவர் யூதா கோத்திரம் அப்படிங்கிறது சாட்சி சொல்லுது. நம்ம
அநேக சாட்சிகளை வச்சு நம்ம பார்த்துட்டே வரோம். அவர் எந்த கோத்திரம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டே வர்றோம். ஒவ்வொரு கோத்திரத்தையும் நம்ம யெகோஷுவா அவர் எந்த கோத்திரம் உடையவர் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் யார் யார் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லா கருத்துக்களையும் நம்ம எடுத்து நம்ம தியானிப்போம். அப்படி இல்லை நம்ம ஒரே கருத்தை தான் தியானிப்போம் அப்படின்னு இல்லை, எல்லா கருத்தையும் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லை, பாருங்கள், வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதில் 16ஆம் வசனத்தை வாசித்தோம்னா கர்த்தர் சொல்கிறார், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு. எங்கே அறிவிக்கணுமா? சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு. அப்போ சபையில் இதை சாட்சியாக என்ன செய்ய வேண்டியிருக்குது? அறிவிக்க வேண்டியிருக்குது. என்ன அறிவிக்க வேண்டியிருக்குது? இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். யெகோஷுவா தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமும் உள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். யெகோஷுவா அவரே சொல்கிறாரு, நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன். தாவீதுக்கு வேரும் அவர் தான், சந்ததியும் அவர் தான். ஸோ யெகோஷுவா பற்றி அவர் எந்த கோத்திரம் அப்படிங்கிறதுக்கு டவுட்டே இல்லை. அவர் யூதா கோத்திரம்தான். அதில் எந்த சந்தேகமும் என்ன செய்யாது, வராது. யெகோஷுவா இன்னும் ஒரு சில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த மேரியுடைய சந்ததி வச்சு வரும்போது லூக்கா, அதாவது அவர் லேவி கோத்திரம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவர் லேவி கோத்திரத்திலையும் வருவார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க உதாரணமாக எடுக்கக்கூடிய வசனங்கள் என்ன அப்படின்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 36ஆம் வசனத்தையும் எடுப்பாங்க. நம்ம முதல்ல லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யூதேயா தேசத்தின் ராஜாவாக ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் ஜக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. இவள் பேர் எலிசபெத். அப்போ இதில் எலிசபெத் இவங்க எந்த கோத்திரம்னு வருது? ஆரோனுடைய குமாரத்தினா லேவி கோத்திரம், ஆசாரிய கோத்திரம். இது ஆசாரிய கோத்திரம். அதே நீங்கள் 36ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, மரியாளை பற்றி சொல்லும்போது, மரியாள்கிட்ட காபிரியேல் தூதன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. உன்னுடைய கசின் எலிசபெத், உன்னுடைய இனத்தாள் எலிசபெத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இனத்தாள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அவளுக்கு நெருங்கின சொந்தம். அப்போது எலிசபெத் ஆரோனுடைய குமாரத்தினா, அப்போ மரியாளும் எந்த குமாரத்தி தான் இருக்கணும்? ஆரோனுடைய குமாரத்திற்கு. அப்போ இவா லேவி கோத்திரம், அதனால் யெகோஷுவா லேவி கோத்திரத்துலேயும் வருவார் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் யெகோஷுவா லேவி கோத்திரம்னு சொல்லவில்லை. அவர் யூதா கோத்திரம்தான். பரலோகத்தில் சாட்சி கொடுக்குறாங்க, மூப்பர் சாட்சி கொடுக்குறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் சாட்சி பார்த்தீங்க. அதே மாதிரி நீங்கள் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யெகோஷுவாவே சாட்சி சொல்கிறார், நான் தாவீதின் வேரும் நான் சந்ததியுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்கிறார். அவருடைய சாட்சி பரலோகத்தில் சாட்சி, பூலோகத்தில் நிறைய பரிசேயர் சாட்சி கொடுக்குறாங்க. இவன் பிசாசே என்ன சொல்லுது, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லுது. இந்த குருடர்கள் சாட்சி கொடுத்தாங்க, பாமர ஜனங்கள் சாட்சி கொடுக்குறாங்க, வேத பண்டிகைகள் சாட்சி கொடுத்தாங்க. அவர் யூதா கோத்திரம், அவர் தாவீதின் வேர், தாவீதின் குமாரனாக இருப்பார் அப்படிங்கிறது சாட்சி வருது. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவர் தாவீதின் சந்ததி, அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்த யெகோஷுவா. இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாரோ தாவீதின் சந்ததியில் பிறந்தார் என்று இருக்குது, லேவி சந்ததியில் இல்லை. அப்போ அவர் பியூரா, அவர் மாம்சத்தின்படி அவர் யூதா கோத்திரம், அவர் யூதா கோத்திரத்தில் பிறந்தார். ஸோ இந்த வசனங்களை வச்சு நம்ம சிலவங்க லேவி கோத்திரத்துக்கு அதை எடுப்பாங்க, ஆனால் அது எடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணும்போது இந்த மனிதன் எந்த கோத்திரமோ
அதே கோத்திரம் தான் அந்த பெண் வந்து அழைக்கப்படுவாள். அந்த பெண்ணுடைய கோத்திரத்தில் அழைக்கப்பட மாட்டாங்க. இப்போ இந்த யோசேப்பு வந்து யூதா கோத்திரம், மரியாள் வந்து லேவி கோத்திரம்னா, அப்போ யோசேப்பு வந்து லேவி கோத்திரம் மாற முடியாது. இந்த லேவி கோத்திரம் அங்கே யோசேப்புக்குள்ளே போன பிறகு அவங்க அந்த கோத்திரத்தின் பேரை தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அவங்க பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே அவங்க யூதா கோத்திரத்தில் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஸோ இது அவர் லேவி கோத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த சாட்சியும் இல்லை. அவர் யூதா கோத்திரத்தில் பிறந்தார், தாவீதின் சந்ததியாக பிறந்தார் என்கிறதுக்கு சாட்சியை நம்மளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ யெகோஷுவா வந்து அவர் எந்த கோத்திரம், அவர் தாவீதின் சந்ததி, அவர் யூதா கோத்திரம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டடிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, யெகோஷுவா தேவனாச்சே, அப்போ எந்த கோத்திரம் அப்படிங்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தேவன்தான், அவர் தேவனின் குமாரன் அப்படின்னு சொல்ல தேவன்தான். அதே மாதிரி நீங்கள் அவர் உயிர் தெழுந்த உடனே முதல் காரியம் தோமா வந்து அவர் காலில் சாஸ்தாமா விழுந்து, என் தேவனே, என் ஆண்டவரே, என் தேவனேன்னு கதறினா. அப்போ கர்த்தர் வந்து நான் தேவன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லலை, அவர் தேவன் தான் அக்செப்ட் பண்ணார். இஸ் காட். அவர் எல்லாத்துக்கும் மேலான தேவன், எல்லாத்துக்கும் மேலான தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. அவர் கோத்திரம்லாம் அவரை பிடிச்சு வைக்க முடியாது. ஆனால் மாம்சத்தில் பிறக்கும்போது அவர் தாவீதின் குமார் என்று அழைக்கப்பட்டார். யூதா கோத்திரத்தில் அவர் என்ன செய்கிறாரு, பிறக்கிறார். யூதா கோத்திரத்தில் என்ன செய்கிறாரு, பிறக்கிறார். பாருங்கள், இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். யெகோஷுவா வந்து அவர் தேவன், அவர் தேவனுடைய காரியத்தில், தேவன் என்கிற காரியத்தில் இருக்கிறார். அப்படி ஆகும்போது நம்ம அவர் சந்ததியை நம்ம என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம், திரும்ப நான் 3ஆம் வசனம் தான் வச்சுருக்கிறேன். அந்த வசனம் தமிழில் வந்து அது மாறி இருக்குது. ஒருவேளை 4ஆ எப்படின்னு தெரியல எனக்கு. 5ஆம் வசனத்தில் கொடுத்துருக்குறேன். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், மாம்சத்தின்படி எந்த சந்ததியில் தான் பிறந்தார், அவர் தாவீதின் சந்ததியில் தான் பிறந்தார். அது ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கும். ஸோ 5ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோலிருந்து எழுந்திருந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனமாய் இருக்கிறார். ஸோ மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் அவர் என்ன செய்யலாம், பிறக்கிறார். மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியில் தான் பிறக்கிறார். அப்போ அவர் யூதா கோத்திரம் தான். மாம்சத்தின்படி அங்கே தான், அதில் தான் பிறந்தார் அப்படின்னா அப்போ யூதா கோத்திரம் தான். இன்னும் இது தெளிவுபடுத்துறதுக்கு ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பிதாக்கள் அவருடையவர்கள், மாம்சன்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவ அங்கே தான் பிறந்தார். இவர் என்னட்டிக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆனால் அது யார், அவர் தேவன் தான், சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆனால் அதே சமயம் பிறக்கும்போது மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியில் பிறக்கிறார். தாவீது சந்ததி என்று அழைக்கப்படுகிறார். எவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டர் அது. நம்ம பண்டிகை கொண்டாடலாமாங்கிறதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க, இந்த பண்டிகை கொண்டாடலாமாங்கிறதுக்கு இந்த கோத்திரத்தை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் ஒரு பெரிய விசேஷமான காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி நான் ஆக்சுவலி சொல்லியிருந்தேன், நம்ம 9 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். ஆனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சுருக்கமாகவே முடிச்சிடலாம். ஒரு 8 மணிக்குள்ளே நம்ம என்ன முடிச்சிருவோம். நம்ம நாளைக்கு நம்ம ஃபுல் டே, ஃபுல் 7 to 8, 9 வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எல்லாமே ஸ்டடி எடுக்க போகிறோம். இந்த யெகோஷுவா அவர் எங்கே பிறக்கிறார், அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறக்கிறார். ஸோ அவர் எந்த ட்ரைப், எந்த கோத்திரத்தில் சேர்ந்தவர், அவர் யூதா கோத்திரத்தில் என்ன செய்வார், வருவார். இன்னும் பார்க்கலாம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 14ஆம் வசனம், நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பரிசுத்த
பிரசித்தமாயிருக்கிறது. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்குது. அவர் எந்த கோத்திரத்தில் தோன்றினார்? அவர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார்னு சொல்லி தெளிவாக எபிரேயர் எழுதின நிருபத்தில் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எபிரேயர் எழுதின நிருபத்தில் ரொம்ப தெளிவாக, நம்ம இப்போ தாவீதின் சந்ததியில் பிறந்தார் அப்படின்ட்டு நம்ம மறைமுகமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுவே பரலோகத்தில் சாட்சி சொன்னாங்க, அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னு சொல்லி. இங்கே எபிரேயர் எழுதின நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அவர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அவர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார். ஸோ he is God, but still when he was born in Judah tribe. அவர் யூதா கோத்திரத்தில் அவர் பிறந்தார். ஸோ அவர் யூதா கோத்திரம்னு சொல்லி பைபிளில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் எந்த சந்தேகங்களும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இட் இஸ் he was born as in the tribe of Judah. அதனால தான் அவர் யூதா கோத்து சிங்கம். பரலோகமே சாட்சி கொடுத்துருக்கு. இந்த உலகத்தில் யார் உங்களை என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க. அவர் யூதா கோத்திரம்னா யூதா கோத்திரம் தான். இப்போ அடுத்தது, சரி இதனால் இதை பார்த்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இந்த கோத்திரத்தை பார்த்து என்ன பாருங்கள், நம்ம யெகோஷுவா யார்? அவர் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அவர் ஆசாரியனாக இருக்கிறார். பாருங்கள், அதே 14ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. இந்த யூதா கோத்திரத்தை பற்றி இதில் ஆசாரியர்கள் தோன்றுவாங்களா? தோன்ற மாட்டாங்க. யூதா கோத்திரத்திலேருந்து ஆசாரியர்கள் வர முடியும். ராஜாக்கள் தோன்றலாம். ராஜாக்கள் யூதா கோத்திரத்தில் வருவாங்க. தாவீதினுடைய குமாரன், அவனுடைய பிள்ளைகள், அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ராஜாக்கள் லிஸ்ட்டில் என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. இப்போ இந்த யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்க. ஆனால் ஆசாரியர்கள் தோன்றுவாங்கன்னு சொல்லி எங்கேயுமே என்ன செய்யப்படலை, எழுதப்படலை. ஆனால் யெகோஷுவா யார் நம்மளுக்கு? அவர் பிரதான ஆசாரியன். எபிரேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அதில் பைபிள் சொல்லுது, அவர் நம்மளுக்கு அவர் பிரதான ஆசாரியன் நமக்காக இருக்கிறார். அவர் எப்படி ஆசாரியன் ஆக முடியும்? அவர் யூதா கோத்திரமாச்சே. யூதா கோத்திரத்தில் பிறந்த ஒருத்தர் எப்படி ஆசாரியன் ஆக முடியும்? ஆசாரியன் ஆகணும்னா அவங்க லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கணும். இதை நான் சொல்ல வரேன். யூதா கோத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க ஒரு நாளும் ஆசாரியன் ஆக முடியாது. ஆனால் ஆசாரியன் ஆகணும்னா அவங்க லேவி கோத்திரத்தில் தான் பிறந்திருக்கணும். ஆனால் யெகோஷுவா அவர் யூதா கோத்திரம், அப்போ அவர் ஆசிரியர் ஆக முடியாது. அதனால தான் திருமண வாசிக்க பாருங்கள், அந்த வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தை குறித்து, அதாவது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரத்தை குறித்து மோசே ஆசாரித்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. யூதா கோத்திரத்தில் ஆசாரித்துவம் வரும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லப்படவில்லை. அப்போ எப்படி யெகோஷுவா எப்படி ஆசாரியன் ஆயிட்டாரு? இங்கே தான் சட்டம் மாற்றப்படுது. இங்கே தான் பிரமாணம் மாற்றப்படுது. இங்கே தான் தோரா மாற்றப்படுது. தோரால சொல்லப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, தோரால என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆரோனுடைய வம்சத்தில் லேவி கோத்திரத்தை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். நீங்கள் என்னாகுமோ 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12 கோலை கர்த்தருடைய சமூகத்தில் வச்சாங்க. எல்லா கோத்திரத்தின் பேரும் வச்சுருந்தாங்க. எனக்கு யார் சேவை செய்வா அப்படின்னு வரும்போது எல்லா 12 கோலும் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு கோலில் மட்டும் லேவி என்கிற அந்த கோத்திரத்தின் பேர் எழுதாமல் ஆரோனுடைய கோத்திரத்தின் பேர் எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த ஆரோனுடைய கோல் தான் தழுத்து பூப்புத்து வாதுமை பழங்களை கொடுத்துச்சு. ஸோ இந்த ஆரோனுடைய வம்சம்தான் என்னுடைய சமூகத்தில் சேவை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே காரியங்கள் கர்த்தர் சொல்கிறார்.
இந்த ஆரோன் ஆசாரியன், ஆரோனுடைய பிள்ளைகள், ஆரோனுக்கு பிறகு அவங்க பிள்ளைகள் தான் பிரதான ஆசாரியர்கள். அது பிறகு அந்த பிள்ளைகள் மறித்த பிறகு அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தான் என்னது பிரதான ஆசாரியர்கள். இப்படியே தொடர்ந்து ஆரோனுடைய சந்ததி தான் பிரதான ஆசாரியர்களுடைய லிஸ்ட்டில் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனால் யெகோஷுவா அவர் யூதா கோத்திரத்தில் பிறந்தார். அவர் ஆசாரியன்னு ஆக முடியாது. ஆனால் பைபிள் சொல்லுது அவர் ஆசாரியன். இன்னைக்கு நமக்காக அவர் ஆசாரியத்துவத்தில் இருக்கிறார். ஸோ அப்படியானால் அவர் ஆக முடியாது. தோராபடி வேதத்தின்படி 613 சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தில் ஒரு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரோனுடைய பிள்ளைகள் தான் ஆசாரியனாக முடியும். ஆனால் யெகோஷுவா ஆரோனுடைய வம்சத்தில் பிறக்கல, அவர் தாவீதின் வம்சத்தில் பிறக்கிறார். அப்போ இவர் ஆசாரியன் ஆக முடியாது. ஆனால் கர்த்தர் யெகோஷுவாவை ஆசாரியனாக ஆக்கியிருக்கிறார். அப்போ ஆசாரியனை ஆக்கணும்னா அப்போ தோரா மாற்றப்பட்டாயிற்று. தோராவில் சேஞ்சஸ் நடந்திருக்குது. தோரா மாறிட்டப்போ நியாயப்பிரமாணம் அங்கே மாற்றப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாயிருக்கும். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குது. அப்போ நியாயப்பிரமாணமும் என்ன செய்ய வேண்டியிருக்குது, மாற்றப்படணும். ஆசாரியத்துவம் மாறிட்டுனா அப்போ நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுட்டு மாறிட்டு. எப்போ மாறிச்சு, யார் மாற்றினா? இப்போ நம்ம இது ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுப்பணும். யெகோஷுவா யூதா கோத்திரம், இவர் ஆசாரியனுக்கு பர்மிஷன் கொடுத்தது யார்? தோராவை கொடுத்தது தேவன். யெகோவா தேவன் என்ன செய்கிறார், தோரா கொடுக்கிறார். அவர் கொடுத்த அந்த தோராவை மனுஷன் மாற்ற முடியாது, அவர் தான் மாற்ற முடியும். யூதா கோத்திரத்தில் பிறந்த யெகோஷுவா அவர் ஆசாரியத்துவத்தில் வரணும்னா அது தேவன் தான் மாற்றணும். அவர் எங்கே மாற்றியிருக்கிறார் பாருங்க. நீங்கள் சங்கீதம் 110க்கு நம்ம பத்திருப்பலாம். 110ஆம் சங்கீதம் அதில் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி, நீர்னு யார்? யெகோஷுவாவுக்கு குறிக்குது, ஏசப்பாவுக்கு குறிக்குது. நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர். என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர். மெல்கிசதேக்கின் முறைமையின்படி, ஆரோனின் முறைமையின்படி இல்லை. ஏன் ஆரோனின் முறைப்படி இல்லை? ஏன்னா இவர் ஆரோனுடைய வம்சத்தில் பிறக்கலை, இவர் தாவீதின் வம்சத்தில் என்ன செய்தால் பிறக்கிறார். அப்போ ஆரோனுடைய முறைமையின்படி அவர் ஆசிரியன் ஆக முடியாது. இங்கே வேதம் சொல்லுது, நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசிரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாற மாட்டார். என்ன இது? ஆல்ரெடி இங்கே நியாயப்பிரமாணத்தை மாற்றிட்டார், ஒரு போர்ஷன் மாற்றிட்டார், ஆசாரியத்துவத்தை மாற்றிட்டார். மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நீர் ஆசாரியனாகுவீர்னு மாற்றின பிறகு சொல்ல, இனிமே நான் மனம் மாற மாட்டேன், நீர் என்றைக்கும் ஆசாரியனாக இருப்பீர் அப்படின்னு சொல்லிட்டார். இனிமே நான் மனம் மாற மாட்டேன், மனசை மாற்றிட்டு இனிமே என்ன சொல்கிறாருன்னா, நான் இனிமே மனம் மாற மாட்டேன், இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மெல்கிசதேக்கின் முறைமையின்படி யெகோஷுவா ஆசாரியத்துவத்துக்குள்ளே வந்த பிறகு that is ஃபைனல். ஆரோனுடைய முறைமையின்படி வரக்கூடிய ஆசாரியத்துவம் அங்கே ரத்தாகி போச்சு, அங்கே கேன்சல் ஆயிட்டு. அப்போ யெகோஷுவா இவர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி தான் இப்போ ஆசாரியத்துவத்தில் வரார். இனிமே அவர் மனம் மாற மாட்டார். அவர் தான் என்னென்னைக்கும் ஆசாரியன். நித்திய காலமாக அவர் தான் ஆசாரியன். நம்மளுக்கு யூதர்களுக்கும் அவர் தான் ஆசாரியன், நமக்கும் அவர் தான் ஆசாரியன். அங்கே எத்தனை தான் ஆசாரியர்கள் போட்டாலும் சரி, ஆனால் யெகோஷுவா வேதத்தின்படி மெல்கிசதேக்கின் முறைமையின்படி அவர் நித்திய ஆசாரியத்துவத்துக்குள்ளே போயிட்டார். நித்திய ஆசாரியத்துவம். ஸோ ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்க, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறதே. நியாயப்பிரமாணம் மாறும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கார் பவுல். நியாயப்பிரமாணமே மாறிடும்.
மாறிட்டுல. ஆசாரியத்துவம் மாறிட்டுனா நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுட்டு மாறி போச்சு. எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இதுக்கு பிறகு தான் நம்ம அந்த பண்டிகை பற்றிலாம் நம்ம சிந்திக்க முடியும், நம்ம கரெக்டாக நம்ம கிளாஸ் பண்ண முடியும். இந்த ஒரு பாயிண்ட்டு நம்ம புரிஞ்சிட்டுனா மிச்சம் எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். வேதம் சொல்லுது ஆசாரித்துவம் மாறி போச்சு, ஆசாரித்துவம் மாறிட்டு. ஏன்னா லேவி கோத்திரத்திலிருந்து தான் ஒரு மனுஷன் ஆசாரியன் ஆக முடியும். ஆனால் இங்கே யூதா கோத்திரத்திலிருந்து கர்த்தர் ஆசாரியனா என்ன செய்கிறார், வர்றார். ஆசாரித்துவம் என்ன செஞ்சுட்டு மாறிட்டு. பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின 7ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 11. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய இருந்ததல்லவோ நியாயப்பிரமாணம் பெற்றார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்ததல்லவோ நியாயப்பிரமாணம் அவங்க பெற்றாங்க. ஸோ இந்த நியாயப்பிரமாணத்தை பெறும்போது அதில் என்ன சட்டம் அப்படின்னா, லேவியர்கள் தான் ஆசாரியத்துவத்தில் வர முடியும் அப்படிங்கிற சட்டம் தான் இருந்துச்சு. அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன? ஆரோனுடைய இந்த ஆசாரியத்துவத்தில் இந்த நியாயப்பிரமாணம் பரிபூர்ணப்படவில்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார். அது பரிபூர்ணப்படாததுனால மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அங்கே கர்த்தர் ஆசாரியத்துவத்துக்குள்ள வர்றார். அதனால் ஆசாரியத்துவம் என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, அதாவது சொல்லப்போனால் சுருக்கமாக சொல்லப்போனால் நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுட்டு மாறிப்போச்சு. இதில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் வருதோ உங்கள் மனசில் தோன்றும், என்னெல்லாமோ கேட்கணும்னு தோணும். அப்போ நீங்கள் இதை எழுதி வச்சுக்கிடுங்க. எழுதி வச்சு எனக்கு தாராளமாக எனக்கு நீங்கள் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் நீங்கள் 1000 தடவை கேட்டாலும் சொல்லி நான் உங்களுக்கு பதில் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். எப்படிலாம் உங்களுக்கு கேள்வி எழுப்ப முடியுமோ எழுப்பி பாருங்கள். ஆசாரியத்துவம் மாறிட்டு, அதனால் நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுட்டு மாற்றப்பட்டாயிட்டு. கர்த்தரே மாத்துறார். அவர் தான் தோரா கொடுத்தாரு. தோரா கொடுத்த அவரே என்ன சொல்கிறாருன்னா, நீர் என்றென்றைக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி நீர் ஆசாரியர் இருக்கிறீர். நான் அதை கர்த்தர் தன் மேல் ஆணையிட்டார்னா சத்தியம் பண்ணுறார், தான் மேலே சத்தியம் பண்ணுறார். சத்தம் பண்ணி சொல்ல, இனிமேல் நான் மனம் மாற மாட்டேன். மாற்றிட்டு அவர் என்ன செய்கிறார், மனம் மாற மாட்டேன். அப்போ ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு இருக்குமே. ஆனால் எபிரேயருக்கு எழுதின 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு இருக்குமே. ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறதே. அப்போது அடுத்தது நியாயப்பிரமாணமே மாறிப்போச்சு. இன்றைக்கி எல்லோரும் அதனால தான் பவுல் சொல்ற, நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நம்ம கிருபையின் கீழே இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பற்றி நீதிமானாக்கப்பட முடியாது, விசுவாச பிரமாணத்தின்படி தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்ம கிருபை பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இப்போ அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை அப்படிங்கிறது அவர் சொல்லிகிட்டே வர்றாரு. பாருங்கள், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் இப்போ இது முடிஞ்ச உடனே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்ச உடனே நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக இதை குறித்து நல்லா தியானிங்க. வசனத்தை புறப்பட்டு ஒவ்வொரு வசனமும் எடுத்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பாருங்கள். வேதத்தில் தேடுங்க. வேதத்தில் எங்கேயாவது யெகோஷுவா லேவி கோத்திரம்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாருங்கள். அவர் யூதா கோத்திரம் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு, லேவி கோத்திரங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணலை. அதனால் இந்த ஸ்டடி, என்ன நம்ம பண்டிகையை நம்ம ஆசரிக்கணுமா ஆசரிக்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி எழும்பியிருக்கோம். நிறைய பேர் கொண்டாடிட்டுருக்காங்க. அவங்க இதை நாங்கள் இப்படி யூடியூப்பில் போட்டுருவோம். தயவுசெய்து ப்ளீஸ் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த யாரெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் அனுப்புங்க, இந்த ஷேர் பண்ணுங்கள். அவங்கள நாளைக்குள்ள கிளாஸுக்கு நீங்கள் திரும்ப வர சொல்லுங்கள். இதே லிங்க் தான் நடந்து கிளாஸ்க்கு வர சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் என்ன செய்வார், செய்து தருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது என்னது பார்த்தோம், யெகோஷுவா எந்த கோத்திரம், அவர் யூதா கோத்திரம் அப்படிங்கிறத பார்த்தோம். சில ஜனங்கள் லேவி கோத்திரம்னு சொல்லுவாங்க, அது இல்லை அப்படிங்கிறத நான் சொன்னேன்.
மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் ஆரோனுடைய சந்ததியில் பிறக்கலை. அடுத்தாப்பில் அவர் தேவனாக இருக்கிறாரே, அது அதனால் அவருக்கு எதனால் பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஜனங்கள். அது அப்படி இல்லை. மாம்சத்தின்படி அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தான் பிறந்தார், தாவீதின் சந்ததியில் தான் பிறந்தார். அப்போ மாம்சத்தின்படி அவர் யார்? அவர் யூதா கோத்திரம். ஸோ யூதா கோத்திரத்திலிருந்து ஆசாரியன் வர முடியாது. ஆனால் கர்த்தர் ஆரோனுடைய முறைமையின்படி அவர் ஆசாரியன் ஆக்கலை. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியன் ஆனார். இந்த மெல்கிசேதேக் யார், எப்படி அப்படிங்கிறது அது தனி ஸ்டடீஸ் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பண்ணலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸோ இதை நீங்கள் தியானிங்க. நம்ம இன்றைக்கி இதில் ஸ்டாப் பண்ணுவோம். நல்ல தியானிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன டவுட் வருதோ இதை குறித்து நீங்கள் எல்லாத்தையும் எழுதி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, நம்ம துதிக்கிறோமப்பா. யெகோஷுவா மேசிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த செய்திக்காக நன்றி. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நீர் புரியக்கூடிய அளவுக்கு இன்னும் புரியலை அப்படின்னா கர்த்தாவே இன்னும் புரிய வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் இந்த ஸ்டடீஸில் கர்த்தாவே பண்டிகை ஆசரிக்க வேண்டுமா இல்லையா என்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கணும்ப்பா. அதை நீங்கள் வெளிப்படுத்தி கொடுங்க, ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்தி கொடுங்க. ஆசீர்வதித்தாங்க. தாழ்த்தி உம்முடைய கரத்தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு மீண்டும் நம்ம 7 மணிக்கு ஷார்ப்பாக 7 to 9 கம்ப்ளீட் ஸ்டடியை நம்ம பண்ண போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.